அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ரூஃப் டாப்புக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசு மார்ச் மாசம் 2027 அந்த மானியத்தலையம் நிறுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா 1 மெகாவாட்டுக்கு 30,000, 2 மெகாவாட்டுக்கு 70,000 என்று சொல்லியிருக்கிறார்கள். டாப் அப் தான் நம்ம பண்ண போறோம். டாப் அப் கிட்டத்தட்ட 50 கோடி தான் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். எனவே மார்ச் மாசம் 27 அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற மானியம் அந்த ரூஃப் டாப்புக்காக நிறுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை அறிய வரும். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ப்ரமோஷன் பத்தி சொல்லியிருந்தார். ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனையோ தடவை கொடுத்துருக்கலாம். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ப்ரமோஷன் ஏன் கொடுக்கல அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 5 ஆண்டுகளாக 19 வருஷம் பெண்டிங் ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பலர் டிவியில எல்லாத்துலயும் பேசியிருக்காங்க. நம்ம இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, அவங்களுக்கு நியாயமாக ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பார்த்தோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகள் பல திட்டங்கள் அதாவது ஜெனரேஷனுக்காக, அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஜெனரேஷனுக்காக எந்த புது திட்டங்களும் தொடங்கப்படவில்லை. இதெல்லாம் பழைய திட்டங்கள். அதாவது உப்பூர்லாம் பாத்தீங்கன்னா 2010 தொடங்கப்பட்ட திட்டங்கள், 2014 தொடங்கப்பட்டது. அந்த திட்டங்களும் முடிக்கப்படாமல் அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் என்னென்ன நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டெண்டர் பாலிசிகள் நாம ஏன் மாற்றி அமைச்சோம்னா, இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம். டெண்டர் பாலிசிகள் ஏன் மாற்றி அமைச்சோம்னா, பல வழக்குகள் இப்பெல்லாம் உள்ள போயிருக்கு. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம்னா 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர், உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க எப்படி 13 லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கிட்ட இது வரைக்கும் பதில் இல்லை. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை உலகத்துக்கே தெரியும். நீங்க போய் கூகுள்ல போய் 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கூகுளே சொல்லுது. 8,30,000, 40,000, காப்பர்னா எவ்வளவு, அலுமினியம் எவ்வளவு, அதே போடுது. அதையும் தாண்டி நம்ம போய் 13 லட்சத்துக்கு போய் வாங்கியிருக்கோம்னா, அதுவும் 44 டிரான்ஸ்ஃபார்மர், 30,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம்னா, அதுதான் உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டிருக்காங்க. கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டி இந்த வழக்கை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணக்காக தான் நம்ம எஸ்டிமேஷனை ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனம் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம். அதுல நிறுவனத்துல எஸ்டிமேஷன்ல 8 லட்சத்தை நம்ம 13 லட்சத்துக்கு வாங்குறோம்னா அப்ப எஸ்டிமேஷன் தானே பிரச்சனை இருக்கு. சோ அந்த எஸ்டிமேஷன் பாலிசியை நம்ம மாத்தி இது மாதிரியான தவறுகள் நடக்க விடாமல் தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி பாலிசி எல்லாம் மாத்திருக்கோம். அதுல உள்ள நடைமுறை சிக்கல் இருக்கலாம், அதை கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு எந்த வேளையிலும் நிர்வாகத்திற்கு எந்த தவறும் நடக்காமல், எந்த வேளையிலும் மக்களுடைய வரிப்பணம் வீணாகாமல் இருக்கதான் நம்மளுடைய ஒரே நோக்கம். அதை கடந்து இந்த நிறுவனம், அதாவது மின்சார வாரியம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம், லட்சக்கணக்கான பேருக்கு நேரடியாக இன்னைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு போகணும். இந்த நிறுவனம் உயிர் பெறணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மூத்த நேரு அவருக்குலாம் தெரியும். அப்பெல்லாம் 96ல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அப்பெல்லாம் மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கிட்டு இருந்த மின்சார வாரியம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது 2000க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள் அனைத்தையும் நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த நிறுவனத்தை மீண்டும் மீட்டெடுக்கும் வேலையை எடுத்துட்டு வரோம். அடுத்த கட்டமாக சட்டத்துறைக்கு அடுத்த கட்டமாக சட்டத்துறையோட பதிலுரைக்கு போயிடலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களாட்சி முறையின் அடிப்படையே சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்றால் மிகையாகாது. சட்டங்கள் செம்மையாக இருந்தால் ஆட்சியும் அவ்வாறு இருக்கும் எனலாம். அதுபோல ஆட்சி செம்மையாக இருக்கும், சட்டங்கள் செம்மையாக இருக்கும் எனலாம். அந்த வகையில் சட்டத்தின்படியாக நேர்மையான திறமையான ஒரு ஆட்சியை விரும்பும் மக்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவற்றை நிறைவேற்றும் ஆட்சியாக இருந்து வருகிறது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் சட்ட வடிவம் கொடுப்பதில் சட்டத்துறை பிளேஸ் எசென்சியல் அண்ட் குரூஷியல் ரோல். சமூக நீதி உள்ளிட்ட அரசின் கொள்கை முடிவுகளை சட்டமாக வடித்தெடுப்பதில் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கான அடிப்படை வசதி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஏற்படும் சட்ட பிரச்சனைகளுக்கு சட்டத்துறை ஆலோசனைகள் வழங்குகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் பிற துறைகளை போன்றே சட்டத்துறையும் கவனிப்பாரட்டு கிடந்தது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசின் அத்தனை துறைகளும் ஆலோசனைகளை வழங்கி சட்டத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டத்துறையின் செயல்பாடுகளை 29/7/2026 அன்று ஆய்வுகளை செய்தார். ஆய்வின் போது சட்ட கல்வித்துறைக்கு தேவையான பணியிடங்களை
மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிட ஆணை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அந்த அறிவிப்புகளாக இந்த அவையில் என் உரையில் முடிவில் வெளியிட உள்ளேன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.